அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காண்பதே தேவனுடைய கிருபை. ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவன் இன்றைக்கும் அவர் தான் உங்களை நடத்த போகிறார். சரியா? நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமோ ஞானமோ ஒன்றுக்கும் உதவாது. இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் பேச போகிற வார்த்தை என்ன தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். இதில் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு உணர்த்தப்படுகிற வார்த்தை என்னன்னா, கிருபையின் ஆவியானவர். ஆமென். ஆவியின் வரங்களுக்கு பெயர் கூட கிருபையின் வரங்கள். ஆமென். கிருபையின் வரங்கள். அப்போ கிருபா வரங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த கிருபையின் ஆவியை எனக்கு தாங்க. அந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும்போது, ஒன்று தாவீதின் குடும்பத்தார், இரண்டாவது எருசலேமின் குடிகள். என்ன அர்த்தம்? தாவீதின் குடும்பம் யூதா கோத்திரம். சரியா? யூதா கோத்திரம்னாலே, யூதா அப்படின்னால என்னன்னா துதி, praise and worship. அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தின்படி எருசலேம் குடிகள், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம், சமாதானம் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபையின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும்னா சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் சாத்தானுடைய பயங்கரமான தந்திரத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, சமாதானத்தில் கை வைப்பான். வீட்டில் நல்ல சமாதானமாக பேசி ஜாலியாக இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு தகவல் வரும், அல்லது வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும், சமாதானத்தை திருடிடுவான். ஆமாம், யார் மூலமாவது சமாதானத்தை கெடுப்பான். அவங்க ஒன்று சொன்னாங்க தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படின்னு தேவையில்லாத காரியத்தில் உடன்படாதீங்க. சமாதானத்தை காத்து கொள்ளணும். ஒருவேளை சமாதானம் கெட்டு போயிட்டுன்னா, நாம் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணி சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் மாறிடுங்க. ஆமென். அப்போ அந்த சமாதானத்தின் ஆவி நம்ம மேலே இருந்துச்சுன்னா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா இருந்ததுன்னா, நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே கிருபை வரங்களை கொடுக்க முடியும். ஷபாலா ஹாந்துராலா பாத்துரியா, அந்நிய பாஷைகளில் பேசி கத்தர நீங்க துதிக்க 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 ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு முன்பாக ஒரு மலை போல ஒரு தடை இருக்குன்னு வைங்களேன், அது இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். ஓகே? அப்ப இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு இதை சொல்லு என்று சொல்லுகிற வார்த்தை கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு குறிப்பா கிருபையின் ஆவியை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க. கிருபையா உங்க மேல ஊற்றுங்க. அந்த கிருபை ஆவிக்குள்ளதான் ஆண்டவரே ஆவியின் 9 வரங்கள் இருக்கிறதப்பா. அந்த வரங்களை இப்ப எந்த வரங்களை உடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அதை கொடுத்து உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. குடும்பத்துக்கு ஆவியின் வரம் தேவை, தொழில் செய்யறதுக்கு ஆவியின் வரம் தேவை, சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஆவியின் வரங்கள் தேவை, வியாபாரத்தில் ஆவியின் வரம் தேவை, ஊழியத்தில் ஆவியின் வரம் தேவை. உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. ஞானத்தின் ஆவியே, கிருபையின் ஆவியே, உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல துதிங்க. கிருபையின் ஆவியானவர் எப்போது உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியா? இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பிற விசுவாசிகளுக்கு ஷேர் பண்ணி ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்காக நல்ல ஜெபிச்சுக்கோங்க இந்த நாளில். ஆமென். நிறைய ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களை ஆண்டவர் சந்திக்கணும். அதுக்காகத்தான் நிறைய பணம் செலவு பண்ணி நம்ம வட மாநில மக்களுக்காக பிரயாசப்படுறோம். உங்கள் ஜெபம் எனக்கு அதிகமாக தேவை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.